بسم الله الرحمن الرحيم صاد والقرآن ذي الذكر بل الذين كفروا في عزة وشقاق كم أهلكنا من قبلهم من قرن فنادوا ولا تحين مناص. அத்தியாயம் சாத். மக்காவில் அருளப்பட்டது. வசனங்கள் 88. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். சாத். அறிவுரை நிறைந்த குர்ஆனின் மீது சத்தியமாக. ஆயினும் எவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்களோ அவர்கள்தாம் பெரும் ஆணவத்திலும் பிடிவாதத்திலும் உழன்று கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு முன் எத்தனையோ சமூகங்களை நாம் அழித்திருக்கின்றோம். அவர்களுடைய தீயகதி வந்தபோது அவர்கள் கூக்குரலிட்டார்கள். ஆயினும் அது தப்பிப்பதற்கான நேரமாயிருக்கவில்லை. وَعَجِبُوا أَنْ جَاءَهُمْ مُنْذِرٌ مِّنْهُمْ وَقَالَ الْكَافِرُونَ هَذَا سَاحِرٌ كَذَّابٌ أَجَعَلَ الْآلِهَةَ إِلَٰهًا وَاحِدًا إِنَّ هَذَا لَشَيْءٌ عُجَابٌ وَانطَلَقَ الْمَلَأُ مِنْهُمْ أَنِ امْشُوا وَاصْبِرُوا عَلَى آلِهَتِكُمْ إِنَّ هَذَا لَشَيْءٌ يُرَادُ مَا سَمِعْنَا بِهَذَا فِي الْمِلَّةِ الْآخِرَةِ إِنْ هَذَا إِلَّا اخْتِلَاقٌ أَأُنْزِلَ عَلَيْهِ الذِّكْرُ مِنْ بَيْنِنَا بَلْ هُمْ فِي شَكٍّ مِّن ذِكْرِي بَل لَّمَّا يَذُوقُوا عَذَابِ أَمْ عِندَهُمْ خَزَائِنُ رَحْمَةِ رَبِّكَ الْعَزِيزِ الْوَهَّابِ أَمْ لَهُم مُلْكُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَمَا بَيْنَهُمَا فَلْيَرْتَقُوا فِي الْأَسْبَابِ. அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் ஒருவர் இவர்களிலிருந்தே வந்துவிட்டார் என்பது குறித்து இவர்களுக்கு பெரும் வியப்பு ஏற்பட்டது. நிராகரிப்பாளர்கள் கூறலாயினர், இவர் ஒரு சூனியக்காரர், சுத்த பொய்யர். என்ன, இவர் அத்துணை கடவுளருக்கும் பகரமாக ஒரே கடவுள்தான் என்று ஆக்கிவிட்டாரா? இது மிகவும் வியப்புக்குரிய விஷயம்தான். மேலும் சமுதாய தலைவர்கள் பின்வருமாறு கூறிக்கொண்டு வெளியேறி சென்றார்கள். செல்லுங்கள், உங்களுடைய தெய்வங்களை வணங்குவதில் உறுதியாயிருங்கள். சின்னமாக இவ்விஷயம் ஏதோ ஓர் உள்நோக்கத்துடன் கூறப்படுகின்றது. அண்மை காலத்து எந்த சமுதாயத்திடமும் இதனை நாம் கேள்விப்பட்டதில்லை. இது கற்பனை செய்து கூறப்பட்டதே தவிர வேறொன்றும் இல்லை.
நம்மிடையே அல்லாஹுடைய அறிவுரை இறக்கி வைக்கப்படுவதற்கு இவர் ஒருவர் மட்டும்தான் இருந்தாரா என்ன? உண்மை என்னவெனில் இவர்கள் என்னுடைய அறிவுரையின் மீது சந்தேகம் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறெல்லாம் இவர்கள் பேசுவதற்கு காரணம் இவர்கள் நான் தரும் வேதனையை சுவைக்கவில்லை என்பதுதான். என்ன, யாவற்றையும் மிகைத்தவனும் பெருங்கொடையாளனுமான இறைவனின் அருட்களஞ்சியங்கள் இவர்களின் கைவசத்தில்தான் உள்ளனவா? அல்லது இவர்கள் வானம் பூமி மற்றும் இவ்விரண்டிற்கும் இடையிலுள்ள பொருள்கள் அனைத்திற்கும் உரிமையாளர்களா? அவ்வாறாயின் இவர்கள் உலகாதாய ரீதியான உச்சகட்ட சாதனங்கள் அனைத்தையும் பயன்படுத்தி பார்க்கட்டும். ஜுந்தும் மா ஹுனாலிக மஹ்ஸூமும் மினல் அஹ்ஸாப் كذبت قبلهم قوم نوح وعاد وفرعون ذو الأوتاد وثمود وقوم لوط وأصحاب الأيكة أولئك الأحزاب إن كل إلا كذب الرسل فحق عقاب وما ينظر هؤلاء إلا صيحة واحدة ما لها من فواق وقالوا ربنا عجل لنا قطنا قبل يوم الحساب. பல கூட்டத்தினரிடையே இவர்கள் ஒரு சிறு கூட்டத்தினர்தாம். இவர்கள் இதே இடத்தில் தோல்வி அடைய இருக்கின்றார்கள். இவர்களுக்கு முன் நூஹுடைய சமூகத்தினரும் ஆது சமூகத்தினரும் முளைகளுடைய ஃபிரௌனும் மற்றும் சமூது சமூகம் லூத்தின் சமூகம் ஐக்காவாசிகள் ஆகியோரும் கூட பொய்யென தூற்றி இருக்கின்றார்கள். கூட்டத்தினர் என்பது அவர்கள்தாம். அவர்களில் ஒவ்வொரு கூட்டத்தாரும் தூதர்களை பொய்யர்கள் என வாதிட்டார்கள். எனவே என்னுடைய தண்டனையின் தீர்ப்பு அவர்கள் மீது விதிக்கப்பட்டு விட்டது. இந்த மக்களும் ஒரே ஓர் உரத்த ஓசையையே எதிர்பார்த்திருக்கின்றார்கள். அதற்கு பிறகு மற்றோர் உரத்த ஓசை இராது. இவர்கள் கூறுகிறார்கள், எங்கள் இறைவனே, கேள்வி கணக்கிற்குரிய நாளுக்கு முன்பே எங்களின் பங்கினை எங்களுக்கு விரைவாக தந்துவிடு. اصبر على ما يقولون واذكر عبدنا داود ذا الأيد إنه أواب إنا سخرنا الجبال معه يسبحن بالعشي والإشراق والطير محشورة كل له أواب وشددنا ملكه وآتيناه الحكمة وفصل الخطاب. நபியே, இவர்கள் பேசும் பேச்சுக்களை பொறுத்துக் கொள்ளும். மேலும் பெரும் ஆற்றல்களை கொண்டிருந்த நம்முடைய அடியார் தாவூதின் வரலாற்றை இவர்களுக்கு நீர் எடுத்துக் கூறும். அவர் ஒவ்வொரு விவகாரத்திலும் அல்லாஹுவிடமே திரும்பக்கூடியவராக இருந்தார். நாம் மலைகளை அவருக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தோம். அவை காலையிலும் மாலையிலும் அவருடன் சேர்ந்து இறைவனை துதி செய்த வண்ணம் இருந்தன.
பறவைகளும் ஒன்று திரண்டு வந்தன. அவை அனைத்தும் அல்லாஹுவை துதிப்பதில் கவனம் செலுத்தக்கூடியனவாயிருந்தன. நாம் அவருடைய அரசாட்சியை வலுப்படுத்தி இருந்தோம், நுண்ணறிவையும் அவருக்கு வழங்கி இருந்தோம், மிக நுட்பமான தீர்ப்பளிக்கும் ஆற்றலையும் நல்கி இருந்தோம். وَهَلْ أَتَاكَ نَبَأُ الْخَصْمِ إِذْ تَسَوَّرُوا الْمِحْرَابَ إِذْ دَخَلُوا عَلَى دَاوُودَ فَفَزِعَ مِنْهُمْ قَالُوا لَا تَخَفْ خَصْمَانِ بَغَى بَعْضُنَا عَلَى بَعْضٍ فَاحْكُمْ بَيْنَنَا بِالْحَقِّ وَلَا تُشْطِطْ وَاهْدِنَا إِلَى سَوَاءِ الصِّرَاطِ إِنَّ هَذَا أَخِي لَهُ 99 نَعْجَةً وَلِيَ نَعْجَةٌ واحدة فقال أكفلنيها وعزني في الخطاب. மேலும் சுவர் ஏறி மாடத்தில் நுழைந்த வழக்காளிகளின் செய்தி உமக்கு வந்ததா? அவர்கள் தாவூதிடம் வந்தபோது அவர் அவர்களை பார்த்து திடுக்கிட்டார். அவர்கள் கூறினார்கள், பயப்படாதீர், நாங்கள் ஒரு வழக்கு சம்பந்தமான இரு பிரிவினராவோம். எங்களில் ஒருவர் இன்னொருவருக்கு அநீதி இழைத்துள்ளார். நீர் எங்களிடையே மிகச் சரியாக தீர்ப்பு வழங்குவீராக. நேர்மை தவறிவிடாதீர், எங்களுக்கு நேரான வழியை காட்டுவீராக. இதோ இவர் என்னுடைய சகோதரர். இவரிடம் 99 செம்மறி ஆடுகள் இருக்கின்றன. என்னிடமோ ஒரே ஒரு செம்மறி ஆடுதான் இருக்கின்றது. இந்த ஒரு செம்மறி ஆட்டையும் என்னிடம் ஒப்படைத்து விடு என்று என்னிடம் இவர் கூறுகின்றார். பேச்சு சாதுரியத்தால் இவர் என்னை மடக்கி விட்டார். قال لقد ظلمك بسؤال نعجتك إلى نعاجه وَإِنَّ كَثِيرًا مِنَ الْخُلَطَاءِ لَيَبْغِي بَعْضُهُمْ عَلَى بَعْضٍ إِلَّا الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ وَقَلِيلٌ مَا هُمْ وَظَنَّ دَاوُودُ أَنَّمَا فَتَنَّاهُ فَاسْتَغْفَرَ رَبَّهُ وَخَرَّ رَاكِعًا وَأَنَابَ فَغَفَرْنَا لَهُ ذَلِكَ وَإِنَّ لَهُ عِندَنَا لَزُلْفَى وَحُسْنَ مَآبٍ. தாவூத் பதிலளித்தார், இவர் தன்னுடைய செம்மறி ஆடுகளுடன் உம்முடைய செம்மறி ஆட்டையும் இணைத்துக் கொள்வதாக கோரியதன் மூலம் சின்னமாக உமக்கு அநீதி இழைத்து விட்டார். உண்மையில் ஒன்று கூடி வாழும் மக்களில் பெரும்பாலோர் ஒருவர் மற்றவர் மீது வரம்பு மீறி நடந்து கொள்கின்றார்கள். ஆயினும் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிகின்றார்களோ அவர்கள்தாம் இதிலிருந்து தப்பித்திருக்கின்றார்கள். இத்தகையோர் மிகச் சிலரே ஆவர். இவ்வாறு கூறிக்கொண்டிருந்த போதே உண்மையில் நாம் அவரை சோதித்திருக்கின்றோம் என்பதை தாவூது உணர்ந்து விட்டார். உடனே தம்முடைய இறைவனிடம் மன்னிப்பு கோரினார். மேலும் சஜிதாவில் விழுந்து விட்டார். இறைவன் பக்கம் மீண்டார். அப்போது நாம் அவருடைய அந்த தவறை மன்னித்து விட்டோம். சின்னமாக நம்மிடத்தில் அவருக்கு நெருக்கமும் நல்ல முடிவும் இருக்கின்றன.
يا داود إنا جعلناك خليفة في الأرض فاحكم بين الناس بالحق ولا تتبع الهوى فيضلك عن سبيل الله إن الذين يضلون عن سبيل الله لهم عذاب شديد بما نسوا يوم الحساب. நாம் அவரிடம் கூறினோம், தாவூதே, நாம் உம்மை பூமியில் பிரதிநிதியாக ஆக்கியிருக்கின்றோம். எனவே நீர் மக்களிடையே நீதியுடன் ஆட்சி செலுத்தும். மேலும் மன இச்சைகளை பின்பற்றாதீர். அது அல்லாஹுவின் வழியிலிருந்து உம்மை பிறழச் செய்துவிடும். எவர்கள் அல்லாஹுடைய வழியிலிருந்து பிறழ்ந்து விடுகின்றார்களோ அவர்களுக்கு திண்ணமாக கடும் தண்டனை இருக்கிறது. கேள்வி கணக்கிற்குரிய நாளை அவர்கள் மறந்துவிட்ட காரணத்தால். وَمَا خَلَقْنَا السَّمَاءَ وَالْأَرْضَ وَمَا بَيْنَهُمَا بَاطِلًا ذَلِكَ ظَنُّ الَّذِينَ كَفَرُوا فَوَيْلٌ لِّلَّذِينَ كَفَرُوا مِنَ النَّارِ أَمْ نَجْعَلُ الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ كَالْمُفْسِدِينَ فِي الْأَرْضِ أَمْ نَجْعَلُ الْمُتَّقِينَ كَالْفُجَّارِ كِتَابٌ أَنزَلْنَاهُ إِلَيْكَ مُبَارَكٌ لِيَدَّبَّرُوا آيَاتِهِ وَلِيَتَذَكَّرَ أُولُو الْأَلْبَابِ. நாம் இந்த வானத்தையும் பூமியையும் அவற்றிற்கிடையேயுள்ள இந்த உலகத்தையும் வீணாக படைத்திடவில்லை. நிராகரிப்பாளர்களின் கருத்தாகும் இது. இத்தகைய நிராகரிப்பாளர்களுக்கு நரக நெருப்பின் மூலம் அழிவுதான் இருக்கின்றது. நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிகின்றவர்களையும் பூமியில் அராஜகம் செய்து திரிபவர்களையும் நாம் சமமாக்கி விடுவோமா என்ன? இரையச்சமுள்ளோரை ஒழுக்க கேடர்களைப் போன்று ஆக்குவோமா என்ன? இது பெரும் பாக்கியங்கள் நிறைந்த ஒரு வேதமாகும். நபியே, இதனை நாம் உம்மீது இறக்கி அருளியுள்ளோம். இந்த மக்கள் இதனுடைய வசனங்களை சிந்திக்க வேண்டும், அறிவுடையோர் இதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக. وَوَهَبْنَا لِدَاوُودَ سُلَيْمَانَ نِعْمَ الْعَبْدُ إِنَّهُ أَوَّابٌ إِذْ عُرِضَ عَلَيْهِ بِالْعَشِيِّ الصَّافِنَاتُ الْجِيَادُ فَقَالَ إِنِّي أَحْبَبْتُ حُبَّ الْخَيْرِ عَنْ ذِكْرِ رَبِّي حَتَّى تَوَارَتْ بِالْحِجَابِ رُدُّوهَا عَلَيَّ فَطَفِقَ مَسْحًا بِالسُّوقِ وَالْأَعْنَاقِ
وَلَقَدْ فَتَنَّا سُلَيْمَانَ وَأَلْقَيْنَا عَلَى كُرْسِيِّهِ جَسَدًا ثُمَّ أَنَابَ قَالَ رَبِّ اغْفِرْ لِي وَهَبْ لِي مُلْكًا لَّا يَنبَغِي لِأَحَدٍ مِّن بَعْدِي إِنَّكَ أَنتَ الْوَهَّابُ فَسَخَّرْنَا لَهُ الرِّيحَ تَجْرِي بِأَمْرِهِ رُخَاءً حَيْثُ أَصَابَ وَالشَّيَاطِينَ كُلَّ بَنَّاءٍ وَغَوَّاصٍ وَآخَرِينَ مُقَرَّنِينَ فِي الْأَصْفَادِ هَذَا عَطَاؤُنَا فَامْنُنْ أَوْ أَمْسِكْ بِغَيْرِ حِسَابٍ وَإِنَّ لَهُ عِندَنَا لَزُلْفَىٰ وَحُسْنَ مَآبٍ நாம் தாவூதுக்கு சுலைமான் போன்ற மைந்தனை வழங்கினோம். அவர் மிகச்சிறந்த அடியாராகவும் தம்முடைய இறைவனின் பக்கம் அதிகம் திரும்பக்கூடியவராகவும் திகழ்ந்தார். அந்த சந்தர்ப்பம் நினைவுகூரத்தக்கதாகும். நன்கு பயிற்சி பெற்ற குதிரைகள் மாலை நேரத்தில் அவர் முன்னால் கொண்டு வரப்பட்ட போது அவர் கூறினார், என்னுடைய இறைவனை நினைவு கூர்வதற்காகவே நான் இச்செல்வத்தை நேசிக்கின்றேன். இறுதியாக அக்குதிரைகள் கண்ணை விட்டு மறைந்தபோது அவர் கட்டளையிட்டார், அவற்றை என்னிடம் திரும்ப கொண்டு வாருங்கள். பிறகு அவற்றின் கெண்டை கால்களையும் பிடரிகளையும் கையினால் தடவினார். பிறகு பாருங்கள், நாம் சுலைமானையும் சோதனைக்குள்ளாக்கினோம். அவருடைய அரியணையில் ஒரு சடலத்தை கொண்டு வந்து போட்டோம். பிறகு அவர் தம்முடைய இறைவன் பக்கம் திரும்பினார். என்னுடைய இறைவா, என்னை நீ மன்னிப்பாயாக. எனக்கு பின் எவருக்கும் கிடைக்க முடியாத ஓர் ஆட்சி அதிகாரத்தை எனக்கு நீ வழங்குவாயாக. சின்னமாக நீயே உண்மையான கொடையாளன். அப்போது நாம் அவருக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம். அது அவருடைய ஆணையால் அவர் விரும்பிய திசையில் மென்மையாய் வீசிக்கொண்டிருந்தது. கட்டடம் கட்டக்கூடிய, நீரில் மூழ்கக்கூடிய வகை வகையான சைத்தான்களையும் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம். நாம் அவரிடம் கூறினோம், இது நம்முடைய அன்பளிப்பு. இதை விருப்பப்படி வழங்குவதற்கும் வழங்காமல் இருப்பதற்கும் உமக்கு முழு அதிகாரம் இருக்கின்றது. எந்த கேள்வி கணக்கும் இல்லை. சின்னமாக அவருக்கு நம்மிடத்தில் நெருக்கமும் நல்ல முடிவும் இருக்கின்றன. وَاذْكُرْ عَبْدَنَا أَيُّوبَ إِذْ نَادَى رَبَّهُ أَنِّي مَسَّنِيَ الشَّيْطَانُ بِنُصْبٍ وَعَذَابٍ اركض برجلك هذا مغتسل بارد وشراب ووهبنا له أهله ومثلهم معهم رحمة منا وذكرى لأولي الألباب وخذ
بيدك ضغثا فاضرب به ولا تحنث إنا وجدناه صابرا نعم العبد إنه أواب. நம்முடைய அடியார் ஐயூபையும் நினைவு கூர்வீராக. ஒருபோது அவர், ஷைத்தான் என்னை சிரமத்திலும் துன்பத்திலும் ஆழ்த்திவிட்டானே என்று தன்னுடைய இறைவனை அழைத்து முறையிட்டார். அப்பொழுது நாம் அவருக்கு கட்டளையிட்டோம், பூமியில் உம்முடைய கால்களை கொண்டு உதையும். இதோ குளிப்பதற்கும் குடிப்பதற்கும் குளிர்ந்த நீர். நாம் அவருக்கு அவருடைய குடும்பத்தாரை திருப்பிக் கொடுத்தோம். மேலும் அவர்களோடு அதே அளவுக்கு மற்றவர்களையும் அவருக்கு வழங்கினோம். நமது சார்பிலிருந்து அருளாகவும் அறிவுடையோருக்கு படிப்பினையாகவும். மேலும் நாம் அவரிடம் கூறினோம், ஒரு பிடி புல்லை எடுத்து அதை கொண்டு அடியும். உம்முடைய சத்தியத்தை முறித்து விடாதிரும். அவரை நாம் பொறுமையாளராய் கண்டோம். அவர் மிகச்சிறந்த அடியாராகவும் தம் இறைவனின் பக்கம் அதிகம் திரும்பக்கூடியவராகவும் திகழ்ந்தார். واذكر عبادنا إبراهيم وإسحاق ويعقوب أولي الأيدي والأبصار إنا أخلصناهم بخالصة ذكر الدار وإنهم عندنا لمن المصطفين الأخيار. واذكر إسماعيل واليسع وذا الكفل وكل من الأخيار. மேலும் நம்முடைய அடியார்களான இப்ராஹிம், இஸ்ஹாக், யாக்கூப் ஆகியோரை நினைவுபடுத்துவீராக. அவர்கள் மிகுந்த செயலாற்றல் கொண்டவர்களாகவும் நுண்ணோக்கு உடையவர்களாகவும் இருந்தார்கள். மறுமையை நினைவு கூர்வது எனும் ஒரு தூய பண்பு அவர்களிடம் இருந்தமையால் நாம் அவர்களை தேர்ந்தெடுத்திருந்தோம். சின்னமாக அவர்கள் நம்மிடத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சான்றோர்கள் ஆவார்கள். இஸ்மாயில், அல்-யஸர், ஸுல்கிஃபில் ஆகியோரையும் நினைவு கூர்வீராக. இவர்கள் எல்லோரும் நன்மக்களாய் விளங்கினர். هذا ذكر وإن للمتقين لحسن مآب جنات عدن مفتحة لهم الأبواب متكئين فيها يدعون فيها بفاكهة كثيرة وشراب وعندهم قاصرات الطرف أتراب هذا ما توعدون ليوم الحساب إن هذا لرزقنا ما له من نفاد. இது ஒரு நல்லுரையாகும். இப்போது கேளுங்கள். இறையச்சமுள்ளவர்களுக்கு சின்னமாக அழகிய தங்குமிடம் இருக்கிறது. நிலையாக தங்குகின்ற சுவனங்கள் இருக்கின்றன. அவற்றின் வாயில்கள் அவர்களுக்காக திறந்திருக்கும். அங்கே அவர்கள் மஞ்சங்களில் சாய்ந்திருப்பார்கள். நிறைய கனிகளையும் பானங்களையும் கேட்டுக் கொண்டிருப்பார்கள். மேலும் அவர்களின் அருகில் நாணமுடைய சம வயதுடைய மனைவியர் இருப்பர். கேள்வி கணக்கு கேட்கும் நாளில் உங்களுக்கு தருவதாக வாக்களித்துக் கொண்டிருப்பவை இவைதாம். இது நாம் வழங்கும் நற்பேராகும். இதற்கு என்றுமே முடிவில்லை. وَإِنَّ لِلطَّاغِينَ لَشَرَّ مَآبٍ
جهنم يصلونها فبئس المهاد هذا فليذوقوه حميم وغساق وآخر من شكله أزواج هذا فوج مقتحم معكم لا مرحبا بهم إنهم صالوا النار قالوا بل أنتم لا مرحبا بكم أنتم قدمتموه لنا فبئس القرار قالوا ربنا من قدم لنا هذا فزده عذابا ضعفا في النار وقالوا ما لنا لا نرى رجالا كنا نعدهم من الأشرار أتخذناهم سخريا أم زاغت عنهم الأبصار إن ذلك لحق تخاصم أهل النار இதுதான் இறையச்சம் உடையவர்களின் நல்ல முடிவாகும். வரம்பு மீறி செல்வோருக்கு மிக தீய இருப்பிடம் இருக்கிறது, நரகம். அதில் அவர்கள் எரிந்து பொசுங்குவார்கள். அது மிக தீய தங்குமிடம். இதுதான் அவர்களுக்கு உரியது. எனவே அவர்கள் சுவைக்கட்டும் கொதித்த நீரையும் சீல் சலத்தையும் இதுபோன்ற வேறு பல கழிவுகளையும். அவர்கள் தம்மை பின்பற்றியவர்கள் நரகத்தை நோக்கி வருவதை பார்த்துவிட்டு தமக்கிடையே கூறிக்கொள்வார்கள், இதோ ஒரு படை முண்டியடித்துக் கொண்டு உங்களிடம் வருகின்றது. எந்த வரவேற்பும் இவர்களுக்கு இல்லை. இவர்கள் நெருப்பில் எரிந்து பொசுங்கக்கூடியவர்கள்தாம். அதற்கு அவர்கள் பதிலளிப்பார்கள், இல்லை, நீங்கள்தான் எரிந்து பொசுங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். எந்த வரவேற்பும் உங்களுக்குத்தான் இல்லை. நீங்கள்தான் இந்த தீய கதிக்கு எங்களை ஆளாக்கினீர்கள். எவ்வளவு மோசமான தங்குமிடம் இது. பிறகு அவர்கள் கூறுவார்கள், இறைவா, எவர்கள் எங்களை இந்த தீய கதிக்கு ஆளாக்கிட தேவையான ஏற்பாடுகளை செய்தார்களோ அவர்களுக்கு நரகத்தின் 2 மடங்கு வேதனையை நீ கொடுப்பாயாக. அவர்கள் தமக்கிடையில் பேசிக் கொள்வார்கள், என்ன, நாம் உலகில் யாரை தீயவர்கள் என்று கருதி இருந்தோமோ அவர்களை எங்குமே காணவில்லையே. அவர்களை நாம் தாம் வெறுமனே பரிகாசம் செய்து கொண்டிருந்தோமா, அல்லது அவர்கள் கண்ணில் படாமல் இருக்கின்றார்களா? சந்தேகமின்றி இது உண்மையான விஷயமாகும். இதே போன்ற தர்க்கங்கள் தாம் நரகவாசிகளிடையே நடைபெற இருக்கின்றன. قُلْ إِنَّمَا أَنَا مُنذِرٌ وَمَا مِنْ إِلَٰهٍ إِلَّا اللَّهُ الْوَاحِدُ الْقَهَّارُ رَبُّ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَمَا بَيْنَهُمَا الْعَزِيزُ الْغَفَّارُ قُلْ هُوَ نَبَأٌ عَظِيمٌ أَنْتُمْ عَنْهُ مُعْرِضُونَ நபியே, இவர்களிடம் கூறும், நான் எச்சரிக்கை செய்பவனாவேன். அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரிய உண்மையான இறைவன் வேறு யாரும் இல்லை. அவன் ஏகன், அடக்கி ஆள்பவன். மேலும் வானங்கள் மற்றும் பூமி இவ்விரண்டுக்கும் இடையிலுள்ள பொருள்கள் அனைத்தின் அதிபதி, வலிமை மிக்கவன், பெரிதும் பிழை பொறுப்பவன். இவர்களிடம் கூறும், இது ஒரு மாபெரும் செய்தி, நீங்களோ இதனை செவியேற்றும் புறக்கணிக்கின்றீர்களே. ما كان لي من علم بالملأ الأعلى إذ يختصمون إن يوحى
إنما أنا نذير مبين إذ قال ربك للملائكة إني خالق بشرا من طين فإذا سويته ونفخت فيه من روحي فقعوا له ساجدين فسجد الملائكة كلهم أجمعون إلا إبليس استكبر وكان من الكافرين இவர்களிடம் கூறுங்கள், மேலுலகத்தில் தர்க்கம் நடைபெற்ற போது அவர்களைப் பற்றிய எந்த விவரமும் எனக்கு தெரிந்திருக்கவில்லை. நான் வெளிப்படையாய் எச்சரிக்கை செய்யக்கூடியவனாய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வஹீயின் மூலம் இவ்விஷயங்கள் எனக்கு அறிவிக்கப்படுகின்றன. உம்முடைய இறைவன் வானவர்களிடம், நான் களிமண்ணால் ஒரு மனிதனை படைக்கப் போகின்றேன். நான் அவரை முழுமையாக படைத்து அவருக்குள் என்னுடைய உயிரை ஊதினால் அவருக்கு முன்னால் சுஜூது செய்யுங்கள் என கூறிய போது இக்கட்டளைக்கு இணங்கி வானவர்கள் அனைவருமே சஜிதாவில் விழுந்தார்கள். ஆனால் இபிலீஸை தவிர. அவன் தன்னை பெரியவன் என்று கருதி கர்வம் கொண்டான். மேலும் நிராகரிப்பவர்களுடன் சேர்ந்து விட்டான். قال يا إبليس ما منعك أن تسجد لما خلقت بيدي أستكبرت أم كنت من العالين قال أنا خير منه خلقتني من نار وخلقته من طين قال فاخرج منها فإنك رجيم وإن عليك لعنتي إلى يوم الدين قال رب فأنظرني إلى يوم يبعثون قال فإنك من المنظرين إلى يوم الوقت المعلوم قال فبعزتك لأغوينهم أجمعين إلا عبادك منهم المخلصين قال فالحق والحق أقول لأملأن جهنم منك وممن تبعك منهم أجمعين இறைவன் கூறினான், இபிலீசே, நான் என்னுடைய இரு கரங்களால் படைத்திருக்கும் இவருக்கு சஜிதா செய்வதை விட்டு உன்னை தடுத்தது எது? நீ கர்வம் கொண்டு விட்டாயா? அல்லது நீ உயர் அந்தஸ்து உடையவர்களுள் ஒருவனாகிவிட்டாயா? அதற்கு அந்த இபிலீஸ் பதிலளித்தான், நான் அவரை விட சிறந்தவன். என்னை நீ நெருப்பினால் படைத்தாய், அவரையோ களிமண்ணால். அல்லாஹ் கூறினான், சரி, நீ இங்கிருந்து வெளியேறிவிடு. நீ விரட்டப்பட வேண்டியவனாயிருக்கின்றாய். மேலும் கூலி வழங்கும் நாள் வரை உன் மீது என்னுடைய சாபம் உண்டாகும். அதற்கு அவன் கூறினான், என் இறைவா, அவ்வாறாயின் இவர்களை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பும் நாள் வரையில் எனக்கு அவகாசம் அளித்திடுவாயாக. அல்லாஹ் கூறினான், சரி, உனக்கு அந்நாள் வரை அவகாசம் இருக்கிறது. அந்நாள் வரும் நேரம் எனக்கு தெரியும். அவன் கூறினான், உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக இம்மக்கள் அனைவரையும் நான் வழிகெடுத்துக் கொண்டிருப்பேன். ஆனால் இவர்களில் நீ தூய்மைப்படுத்தியுள்ள உன்னுடைய அடியார்களைத் தவிர. இறைவன் கூறினான், அவ்வாறாயின்
உண்மை இதுதான். உண்மையைத்தான் நான் கூறுகின்றேன். உன்னை கொண்டும் மனிதர்களில் யார் யார் உன்னை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவரை கொண்டும் நான் நிச்சயம் நரகத்தை நிரப்புவேன். قُلْ مَا أَسْأَلُكُمْ عَلَيْهِ مِنْ أَجْرٍ وَمَا أَنَا مِنَ الْمُتَكَلِّفِينَ إِنْ هُوَ إِلَّا ذِكْرٌ لِلْعَالَمِينَ وَلَتَعْلَمُنَّ نَبَأَهُ بَعْدَ حِينٍ. நபியே, இவர்களிடம் நீர் கூறும், இந்த அழைப்பு பணிக்காக உங்களிடம் எந்த கூலியையும் நான் கேட்கவில்லை. மேலும் நான் போலி குணம் உடையவர்களில் உள்ளவன் அல்லன். இது உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்லுரையேயாகும். மேலும் சிறிது காலம் கழிவதற்குள்ளாக இதன் நிலைமை நிச்சயமாக உங்களுக்கு தெரிந்துவிடும்.